பலத்தாடுவான் வளர்ந்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் திருவர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் துர்காபிராதிய சான்றோர் மக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மீகின்ற சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். நம்முடைய தவத்திலே சாந்தலிங்கடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரி தமிழ் துறையும் உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய கைலை குருமணி அவருடைய நூற்றாண்டு, முனைவர் சி. பி. பாலசுப்ரமணிய அவர்களுடைய 90ஆம் ஆண்டு அகவை விழா, முனைவர் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய பவள விழா ஆய்வரங்கம் சிறப்பான முறையிலே நிறைவேறும் தருவாயிலே இருக்கின்றது. இந்த நல்ல நிகழ்விலே வரவேற்புரையாற்றி சிறப்பித்த புலவர் பூவார் ரவீந்திரன் ஐயா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மணி மற்றும் கனக சுப்பிரமணிய அவர்களே, இங்கே காணாமல் போன கவிகள் குறித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் சி. பி. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே, எழுத்து கவிஞர்களை பற்றி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் சி. சித்ராமையார் அவர்களே, பாரதி தந்த புதுமையை நமக்கு நல்கி சென்றிருக்கக்கூடிய கவிஞர் சிறுங்கி சேதுபதி அவர்களே, முனைவர் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பற்றி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய புலவர் காசு அப்பாவையா அவர்களே, நிறைவாக ஏற்புரையும் மகிழ்வுரையாக நல்கியிருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, அரங்கிலே வைத்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று 3 பேரை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஒரு நல்ல ஒரு ஆய்வரங்கம். இந்த ஆய்வரங்கத்தை சிற்பி ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்த போது நம்முடைய அடிகளார் அவருடைய நினைவுதான் நமக்கு வந்தது. என்னென்றால், அடிகளார் அவர்கள் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் பிற விழாவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே கொண்டு சேர்ப்பதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்களை போற்றுவதாக மட்டுமாக அந்த விழா இருக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து செய்து வருவார்கள். அது முத்து விழாவாக இருக்கலாம், அல்லது பல்வேறு வகையான நலப்பணிகளை தொடங்கிய மரகத விழாவாக இருக்கலாம், அல்லது அவர்கள் தொடங்கியதாக இருக்கக்கூடிய கல்லூரியுடைய விழாவாக இருக்கலாம். எல்லாமே ஏதாவது ஒரு வகையிலே அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் அவர்கள் சொன்னதைப் போல கல்லூரியுடைய மணி விழாவை வழிபாட்டு மொழி பயிற்று மொழி மாநாடாக அவர்கள் நடத்தினார்கள். அந்த மாதிரி ஐயா அவர்களும் 90வது அகவை விழாவை இங்கே நம்முடைய நிறுவனத்தில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அவர்கள் சொன்னது, நமக்கான விழாவாக இருக்காமல் மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே தமிழ் இலக்கியம் பற்றியதாக இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆய்வரங்கத்தை அவர்கள் நமக்கு அமைத்துக் கொடுத்தார்கள். இருந்தாலும் ஐயா அவருடைய தமிழ் பணிகளை பற்றி நிறைய அன்பர்கள் நிறைய நமக்கு செய்திகளை சொல்லிச் சென்றிருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் சாகித்ய விருது பெற்ற 2 நூல்களை பற்றி சொன்னார்கள், அதனுடைய சிறப்புகளை பற்றி சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பல்வேறு வகையான தமிழ் பணிகளை செய்ததையும் நமக்கு குறிப்பிட்டார்கள். குறிப்பிடாத ஒரு சில செய்திகள். ஒன்று, நமக்கு அவர்கள் ஐயா அவர்கள் அந்த காணாமல் போன கவியில பெரியசாமி தூரணையா அவர்களை பற்றி சொன்னார்கள். அவருடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், நமக்கு தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு களஞ்சியத்தை நமக்கு நல்கியது. அது மாத்திர கொங்கு நாட்டிற்கு அருட்சிவர் ஐயா அவருடைய வழிகாட்டினுடைய அடிப்படையிலே கொங்கு களஞ்சியம் ஒன்றை உருவாக்குவதிலே முனைந்து செயல்பட்டு அந்த வட்டார வழக்கு கற்றல், அந்த கொங்கு நாட்டினுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய செய்திகள் ஆகியவற்றை எல்லாம் நமக்கு கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர்கள். அதோடு மட்டுமல்ல, அதாவது பாரதி சொல்லுகின்ற போது சொல்வார், மேல்நாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று. அதை இன்றும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரும்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அவருக்காக அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதில் இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், அதே அந்த பொள்ளாச்சியினுடைய எண்ணியம் அந்த கல்லூரியின் மூலமாக இப்பொழுது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மேல்நாட்டில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம்
அங்க இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் ஆண்டுக்கு ஒரு 5 நூல்களை தக்கவர்களை கொண்டு மொழிபெயர்த்து அதன் மூலமாக அதனுடைய செய்திகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான பணியையும் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அதே போல நம்முடைய KMCH அந்த தமிழாய்வு மையத்தின் மூலமாகவும் தமிழ் சான்றோர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல விருதாளர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் விருது வழங்கக்கூடிய அந்த பொறுப்பையும் சிறப்பான முறையிலே செய்து வரக்கூடியவர்கள் ஐயா அவர்கள் நமக்கு இங்கே தொடங்கி பேசுகின்ற போது நிறைய செய்திகளை சொன்னார்கள். ஆனால் காலத்தினுடைய அருமை எழுதி சுருக்கமாக அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை கேட்டுக்கொள்வதும் மாணவர்களை கேட்டுக்கொள்வதும் என்ன என்று சொன்னால், இந்த காணாமல் போன கவிகளை பற்றி இன்னும் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ஐயாவுடைய தலைமையிலே இங்கு இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்களும் முதுகலை மாணவர்களும் இளங்கலை மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு கருத்தரங்கமாக முழுநாள் கருத்தரங்கமாக செய்தோம் என்று சொன்னால் அது விடுபட்டது அனைத்தையும் ஐயா அவர்கள் அந்த நெறிமுறையை நமக்கு செய்து தருவார்கள். அதற்கு ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு நாளை ஒப்புதல் வழங்க வேண்டும். அதே போல மாணவ செல்வங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய 90வது அகவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அப்பா ஐயா அவர்கள் முனைவர் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய அந்த பல்வேறு வகையான செய்திகள், ஒன்று அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு நம்முடைய உடன்பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் அரசு ஊழியர்களுக்காகவும் செய்த பணிகளை நிறைய சொன்னார்கள். அதே போல உலக தாய்மொழி நாள் பேரணி நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் போய் கோவையில நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அச்சாணியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர்கள். அது மட்டுமல்ல, நாம் எல்லாம் அங்கு போடக்கூடிய முழக்கங்கள் இருக்கின்றனவே, அந்த முழக்கங்களிலே பிசகு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாமே தம்முடைய கைப்பட எழுதி எப்படி அந்த போராட்டங்களில் செய்தார்களோ அதே போல எழுதி நமக்கு அந்த முழக்கங்களை எல்லாம் தொடர்ந்து அதில் கருத்தாளம் இருக்கும். அதே சமயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையிலே நல்ல அந்த முழக்கங்களை தந்தவர்கள். 2-3 நாட்களுக்கு முன்னதாக நாம் இங்கே அடிகளாருடைய 100ஆண்டு விழாவை நடத்தினோம். இங்கு நடத்தியினுடைய நோக்கம் மழை வந்து விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அங்கு முதிரமலையத்தில் நடத்த வேண்டிய அந்த நிகழ்வு இங்கே நடத்தியது. அதனால நாம் ஆயத்தமாக இருந்தோம். அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கல்லூரியினுடைய அந்த பயிற்று மொழி வழிபாட்டு மொழி மாநாடு நாம் நடத்துவதற்கு நாம் இந்த இடத்தையே தேர்ந்தெடுத்தோம். இங்கேயே அதற்குண்டான அரங்குகளை அமைத்தோம். மறுநாள் காலையிலே அந்த மேனாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் இங்கே வருகை வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அந்த இடமெல்லாம் சேரும் சகதியுமாக விட்டது. மிகப்பெரிய மழை பெய்தது, சேரும் சகதியுமாக போய்விட்டது. அந்த சூழலிலே அவர்கள் உடனடியாக தக்க அலுவலர்களை எல்லாம் அழைத்து அந்த அலுவலர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள். இனிமேற்கொண்டு இங்க நாங்கள் நடத்த முடியாது, நீங்க வேற எங்காவது நடத்துங்க, வேறு நாள் பார்த்து நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சூழலிலே அவர்களை எல்லாம் சந்தித்து பேசி அந்த மாநாட்டை சிறப்பான முறையில் நடத்தியவர்கள் நம்முடைய ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இங்கே பதிவு செய்ய நாம் விரும்புகின்றோம். அதோடு மட்டுமல்ல, அந்த மாநாட்டில் தொடங்கி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் சொன்னதை போல நம்முடைய கல்லூரியோடு பின்னி பிணைந்து அந்த மாநாட்டில் இருந்து தொடர்ந்து வந்து அவர்கள் ஏற்கனவே நம்முடைய கல்லூரியிலே எம்பில் பிடித்தவர்கள். அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நிறைய முறை இந்த அரங்களை சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி நம்முடைய கல்லூரியிலே வந்து எம்பில் மாணவரான செய்தியும் நீங்கள் அறிவீர்கள். அதை தொடர்ந்து நம்முடைய மாணவருடைய கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் பேரவையினுடைய தலைவராக இருக்கின்றார்கள். கல்லூரியினுடைய மாண்புசார் செயலராக இருக்கின்றார்கள். அடிகளாருடைய மரகத விழா நினைவாக அமைக்கப்பட்ட பேரூர் அடிகளாருடைய மருத்துவமனையிலே முதன்மை நிலையிலே இருந்து அந்த அலுவலராக இருந்து நமக்கெல்லாம் அந்த மருத்துவமனையை செம்மையான முறையில் நடத்தி வருகின்றார்கள். இப்படி பல்வேறு பணிகளை நம்மோடு இணைந்து அவருடைய அந்த அடிகளார் மேல கொண்டிருக்கக்கூடிய அன்பு, நம்மிடம் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அது மிகவும் நமக்கு நம்முடைய கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு துணை புரிகின்றது. அதுவும் தேசிய தரச்சான்றிதழ்கள் நடக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் முழுமையாக ஒவ்வொரு அன்பர்களையும் அழைத்து அதை எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்த்தது என்பதிலேயும் அவருடைய பணி சிறப்பான முறையில் இருப்பதை இங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் நாம் அறிவோம். அத்தகைய 2 பேரறிஞர் பெருமக்களுக்கு இங்கே நல்லதொரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த 2 அமைப்புகள், அது உலக தமிழ் காப்பு கூட்ட இயக்கம் ஐயா அவர்களை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு முதல்ல பெருநாயக்கம்பாளையத்தில் நடத்தியது, அப்புறம்
அது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தமிழ் வழிபாட்டுக்கு உகந்த மொழி அல்ல என்று சொன்னபோது ஒரு ஆன்மீக தமிழ் எழுச்சி மாநாடாக கரூரிலேயும் அதைத் தொடர்ந்து ராசிபுரத்திலேயும் அப்புறம் இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக தஞ்சாவூரிலேயும் என தொடர்ந்து அந்த மாநாடுகளை நடத்தி எல்லா இடத்திலேயும் கொண்டு சேர்த்த நல்ல அந்த பெருமைக்குரியவர்கள் இந்த மாநாடுகளை கலந்து கொள்கின்ற போதெல்லாம் சிற்பி ஐயா அவருடைய உரையை பார்த்தால் தெரியும். அவர்கள் உடைய எழுத்துக்கள், பேச்சு முதலியவை அந்த அவருடைய நூல்களிலே மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அந்த மேடைகளிலேயும் இருந்த செய்தியை அந்த நல்ல முறையிலே உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய அடிகளாரோடு மட்டுமல்ல, நம்முடைய கல்லூரியில முதல் திருக்குறள் வகுப்பு எடுத்து தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கூடிய அடிகளாரோடு பயணித்த பெருமைக்குரியவர்கள். அவர்களை அழைத்து நிறைய இப்பெல்லாம் இருக்கக்கூடிய பட்டிமன்றங்கள் போல இல்லாமல் பழங்காலத்தில் சிறப்பான ஒரு கருத்தாளமிக்க பட்டிமன்றங்களை நடத்துவார்கள். அதிலேயும் குறிப்பா பொள்ளாச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றம். இந்த சமுதாயத்திற்கு எது பயன்படுகின்றது, காந்தியமா, குரலியமா, மார்க்சியமா என்று சொல்லி ஒரு துறவியாக இருந்து நடத்திய அந்த பட்டிமன்றங்களிலே எல்லாம் ஐயா அவர்கள் அதில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்ல, அதை சிறப்பான முறையிலே அமைத்த ஒரு பெருமைக்குரியவர்கள். அவர்கள் இங்கே நமக்கு இந்த நல்ல நிறைவு விழாவிற்கு ஒரு நல்ல ஒரு ஆய்வரங்கம் அமைக்கக்கூடிய வகையிலே, நமக்கு பயன் தரக்கூடிய வகையிலே இந்த ஆய்வரங்கம் அமைவதற்கு துணை நின்றிருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி நமக்கு நம்முடைய மீனாட்சிந்தரம் ஐயா அவர்களுக்கு அவருடைய அவரை நெறியாளராக கொண்டு தன்னுடைய முனைவர் பட்டத்தை செய்தார்களோ, அதுபோல இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் சரி, நாமும் நம்முடைய சாந்தலிங்களுடைய மெய்யியல் கோட்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு காமி ஐயா அவர்கள் வழிகாட்டினுடைய அடிப்படையில் ஐயா அவர்கள் தான் எனக்கு நெறியாளராக இருந்து அந்த பட்டம் பெறுவதற்கு சிறப்பான முறையில் துணை நின்றார்கள் என்பதையும் இந்த அரங்கிலே உங்களுக்கு பதிவு செய்து கொள்கின்றேன். அப்படி நம்முடைய கல்லூரியோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். சில நாட்களுக்கு முன்னால காமி ஐயாவுடைய விழாவிலேயும் வந்து கலந்து உரையாற்றினார்கள். காமி ஐயா இருக்கின்ற போது அடிக்கடி நம்முடைய கல்லூரியிலே வந்து இந்திய மெய்யியல் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அதன் மூலமாக நிறைய செய்திகளை அறிஞர் பெருமக்களை கொண்டு இந்த கல்லூரிக்கு வழங்கிய பெருமைக்குரியவர்கள். அத்தகைய பெருந்தகையாளர் இங்கே இருக்கக்கூடியவர்களாம் சொன்னதைப் போல இதே அரங்கிலே விரைவிலே அவர்களும் நூற்றாண்டு விழா காண்பதற்கு இறைவனுடைய திருவருள் துணை நிற்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி, நம்முடைய ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவருடைய பணியும் மேலும் மேலும் சிறக்க இறைவன் துணை புரிய வேண்டும் என்று வேண்டி காலத்தினுடைய அறிவியலை நிறைவு செய்கின்றோம். போற்றியோம்.